ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்ம நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறபடினால தான் இந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கூட நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் நம்ம முழுகி போகலை. கர்த்தர் நம்ம சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்த தேவனுக்கு நன்றி சொல்லி கூட இந்த பாடல் நம்ம பாடலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கூட. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டை
முடிந்தவர்கள் எழுந்து நின்று கூட ஆண்டவரே அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு விலகல் ஆண்டவரே. முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி கூட ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருந்ததுனால தான் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்கள் கிருபையினால் கர்த்தர் எங்களை முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் ஆவியானவரே ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உங்களை துதிக்க வந்திருக்கிறோம் ஆவியானவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர் எல்லாரும் கூட ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. உங்களை ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. இங்க யாரையும் நாங்க பார்க்க வரலப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா எங்களை நடத்துவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஏசப்பா. மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையின் நேசரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செங்கடலை நீங்க பிளந்தீங்கப்பா. இங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா செங்கடல்களை நீங்க பிளந்தீங்க ஆண்டவரே. ஓ ரிஷா பாகாதிலிரி பாகாதலனர பதலரா ரிமலரா கதோலோரோ. ஆவியானவர் எல்லா தண்ணீரும் தீயும் கடந்து வந்த போதிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட இருந்தீரே அப்பா. சூழ்நிலைகள் முழுகி போகும் போதெல்லாம் ஆவியானவர் வழி நடத்தினீரே, தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கே ஆராதனை. ஓ ரிஷா பாகாதிலிரி தலரமா ரிகாதிலிரி தடர பதலரபா ரிபபா பதலன ரஷிகா தடரோ ரிகாதிலிரி தடர பகதலரபா ரிபதன ரஷிதன ரபகதலோரி அந்தலரபா கதலரோ ஓ ரிபபா தலரா. அப்பா சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. ஓ ரிபா கதல ரஷிதலன ரபா ரிகாதிலிரி தடரபா ஓ ரிபா கதலோனோரி அந்தல நஷியாந்தல ரபா கதலோரோ. ஆவியானவரே அப்பா உங்க கிரியைங்க எல்லார் மீது இறங்குவதாக. அக்கினியாய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்த எல்லாரும் கரங்களை தட்டி கூட ஏகோவா தேவனை உங்களை மத்த ஆண்டவரே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே சப்பா. எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஆராதிக்க வந்த ஆண்டவரே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்க
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை காப்பவரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமாண்டவரே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை ஆண்டவரே. எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா சர்வத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் தீர்மானிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்க சித்தம் இல்லாத எங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே ஏசப்பா. அப்பா உங்க சித்தம் இல்லாம எங்க வாழ்க்கையில எதுவும் நடக்க கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் ஏசப்பா. ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம் அப்பா. உங்களை மாத்திரம் தொழுதிட வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்துல இருக்க எல்லாரும் எது எதையோ துதித்து கொண்டிருக்கிறாங்கப்பா, எது எதையோ ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா எங்களை அன்பாய் நேசிக்கிறவரை எங்க அப்பாவை அப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையின் தெய்வமே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் இருக்கலாம்ப்பா. கர்த்தர் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா மாறாத தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கூட அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா மனுஷங்க மறந்து போகலாம், ஆனாலும் மறவாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறீர்ப்பா. அப்பா மறவாத கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நம்மளுக்கு எல்லாரும் செய்யறேன்னு சொல்லி இருப்பாங்க, ஆனாலும் மறந்து போயிருப்பாங்க. கர்த்தர் மறக்கல. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொன்னவர் உன்னை மறக்கல. உங்களை மறக்காத கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. அவரை பார்த்து சொல்லுமா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 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 எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நம்ம வாழ்க்கையில் அவர்தான். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூட அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. அப்பா ஆவியானவரே, எங்க சூழ்நிலைகளை கத்தராவினவரே எங்களோடு மறவாம நினைச்சிங்களேப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தள்ளப்பட்ட போது கைவிட போது எங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. எல்லாரும் தள்ளினாங்க, எல்லாரும் எங்களை வெறுத்தாங்க. ஆனாலும் நீங்க எங்களுக்கு வேணும் அவனரே எங்களை தூக்கி எடுத்தீங்களேப்பா. பாவியாய் வாழ்ந்த போதிலும் கத்தர் எங்களை அவனரே மறக்காம நினைச்சிங்களே ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கூட ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தள்ளிடாத நேசரே அப்பா, எங்களை மறக்காத நேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிற ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கரங்களை தட்டி அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியானவரே
ரபாஷி கதல ரபாத்தி ஆந்தல ரபஹதோலோரோ. ஆவியானவரே, கேரி தாச்சு நீர் வச்சு போனாலும் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பா ஓரி ஆந்தால ரபாஷியா கதலோரோ. தெரிந்தவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளோடு கூட ஓ அப்பா ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா பலவீனங்கள் இருந்தாலும் கத்தர் பலனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கிற எல்லார் மீது உங்க தேவனுடைய பலன் இறங்கட்டும்பா. அப்பா இந்த உலகத்துல ஜெயிக்க உங்க பலன் தேவை ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க நடக்க உங்க பலன் தேவை ஆண்டவரே. கத்தர் ஆவியானவரே இயேசுப்பா உங்க கிருபையில கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவனே துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிற இயேசுப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், நாமத்தை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளையில் கூட நம்ம மத்தியில் இவ்வளோ நேரம் துதி ஏறெடுத்த சிஸ்டருக்காக நன்றி. அவங்களுடைய ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து நாம் ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் தாங்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். இந்த கிறிஸ்து ஊழியத்திற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை கூட மத்திய 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று தான். அதுபோல தான் கிட்டத்தட்ட இது ஒரு 3 வருடமாக இந்த சனிக்கிழமையில் ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நான் மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவேன். நான் யாரையும் கட்டாயமெல்லாம் அழைக்கிறதில்ல. கர்த்தனுடைய அந்த ஒரு வார்த்தை தான் மத்திய 22:14 படி தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதுபோல தான். ஆனாலும் இதே நாங்கள் ரெக்கார்ட் செய்து யூடியூப் வழியாக பல லட்சம் மக்களை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படியே ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல வந்து செய்தி கொடுப்பவர்களாகட்டும், துதி ஆராதனை ஏறெடுப்பவர்களாகட்டும், கர்த்தர் அவர்களை வெளியில் கொண்டு போய் இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பாய் நாங்கள் இதை இந்த இடத்துல கூட நாங்கள் அதை செய்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் யார் இடத்திலும் எதுவும் கேட்பதும் இல்லை, எதுவும் சொல்கிறதும் இல்லை. ஆனாலும் இந்த ஊழியத்திற்காக மட்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் அதை அதிகமாக சொல்லுவேன். வேறு எதுவுமே நான் இந்த இடத்துல நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்குறதும் கிடையாது. அதே தான், யார் வந்தாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லி இன்றைக்கி இங்கே வந்து யார் ஒரு 10 நிமிஷம் ஒரு செய்தி கொடுத்தா கூட அவங்க எப்படியாவது வெளியே போயிடுறாங்க. அதை உருவாக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துனதுக்காக மறுபடியும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் கர்த்தர் இந்த ஊழியத்தை அது சீக்கிரத்தில் இன்னும் எல்லா மக்களையும் டிவி சேனல் வழியாக சந்திக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சிக்காகவும் உங்களுடைய ஜபத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அநேகரை நீங்களும் இங்கே செய்தி கொடுக்கவோ சாட்சிகளை சொல்லவோ அழைத்து வாருங்கள். அநேக திட்டங்களை வைத்து நான் காத்திருக்கிறேன் அந்த வேலைக்காக. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிபர்கள் 80 வயசாக இருந்தாலும் 90 வயசாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க ஒரு பாட்டாவது ஒரு செய்தியாவது சொல்லட்டும். அந்த வயசுலேயும் அவங்க அதுமாரி விசுவாசத்தோடு இருக்கிறாங்கன்னும் போது அந்த விசுவாசம் அந்த சாட்சி வந்து பலரை வந்து உயிர்ப்பிக்கணும். அதுமாரி தான் என்னுடைய ஒரு நோக்கம், வித்தியாசமான ஒரு நோக்கம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் ஊழியந்தான் செய்யணும் அப்படின்றது தான். அதுமாரி உங்களுக்கு யார் தெரியுமோ கொண்டு வாங்க. இங்கே கர்த்தர் பயன்படுத்த காத்திருக்கிறார். அந்த வேலைகளை செய்ய நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த நாளையில் கூட நம் மத்தியில் இருக்கிற பிரதர் பீட்டர் அவர்களை கிறிஸ்துவின் சார்பாகவும் வந்திருக்கிறவங்க அனைவரும் சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாய்ப்பளித்த திருத்தவ தேவனுக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பளித்த காப்ரியல் பிரதர் அவர்களுக்கும் சிஸ்டர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நேசிக்கக்கூடிய பிரதர், நாங்கள் தெரிந்த அந்த நாள் முதல் கொண்டு என்னைக்கு பழக்கமானமோ அந்த நாள்ந்து ஒரு நல்ல ஒரு அன்பு விசாரிக்கிறதுலும் சரி, ஊழியத்து குறித்து பணதிலும் சரி, அந்தளவுக்கு ஒரு விசாரிப்புக்கூடிய ஒரு கர்த்தர் நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. நிச்சயமாய் முகாந்திரம் இல்லாமல் யாரோடு அவன் இணைக்க மாட்டார். அதை நாங்கள் ரொம்ப கொஞ்சம் தொலைவில் இருந்தோம். வீடு அவருக்கு எனக்கு ஒரு சம்மந்தமே கொஞ்சம் அந்த அளவுக்கு ஊழியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பக்கத்திலேயே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மேலே தான் வீடு வாடகை இருக்கிறோம். பட் அந்தாலும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் மிகப்பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவி நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதுமாதிரி ஒரு திட்டம் உண்டு. ஒரு திட்டம் இல்லாமல் இது எந்த அளவுக்கு இத்தனை ஆண்டு காலகாலமாக 3 ஆண்டு காலகாலமாக
கர்த்தர் அந்தளவுக்கு இது நடத்துகிறான்னு சொன்னால் மிகப்பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பிரேயரும் துவங்கி இருக்கிறான்னு சொன்னால் ஒரு முகாந்திரம். இப்போ ஒரு ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அற்பமாக தான் இருக்கணும். ஆமென், அற்பமாக இருக்கணும், உடைக்கப்படணும், தள்ளப்படணும். ஆனால் அது போக போக தான் அதோடைய மகிமையை விளங்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சார் ஆரம்பமே அற்பமாக்குன்னு சொல்கிறாங்களா? ரொம்ப சந்தோஷப்படுங்க. நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறேன், ஆளேலன்னு சொல்ல சந்தோஷப்படுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 பேர் தான் வராங்க, அவர் ப்ரே சொல்கிறாங்க, சந்தோஷப்படுங்க. நமக்கு கோபம் வர்றதை விட கர்த்தருக்கு கோபம் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சார் நமக்கு கோபம் வர்றதை விட யாருக்கு வரும்? அழைத்தவருக்கு கோபம் வரும். அழைச்சவர் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அழைத்தவர் ஆண்டவர், அவர்தான் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எனக்கு இருத்தில் பேசினதை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேச நான் விரும்புகிறேன். சங்கீதம் 46 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 46. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாரும் கண்களை மூடி வசனத்து மேலே கையை வைத்து ஹல்லேலூயா. நீர் பேசும்பா, நீர் பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு இடைப்படுகிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். முகாந்திரம் இல்லாமல் இங்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வரவில்லை. ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் இந்த இடத்துல பிரசன்னராரா, அவர் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறா. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீ, ஹல்லேலூயா. உம்மோடு ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இருக்க ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹாத்தர ஷபரபரபரபா ரேகாட்டா தூடாரா மாக்காட்டா ரபலபலபன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மோடுதான் நான் இருப்பேன் ஆண்டவரே. உம் சித்தம் போ ஆண்டவரே, நாங்கள் உம் சித்தத்தையும் உம்மோடு நாங்கள் இருக்க செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆஹா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. வாரும் தூய ஆவியே, வாஞ்சிக்கிறோம் வல்லமாயா என்னை நிரப்பி, நீ ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமாயா என்னை நிரப்பி, நீ ஆளுகை செய்ய, நீ ஆளுகை செய்யோ. ஹல்லேலூயா. ரபல ஷேகேட்ட ரபட்டர. எல்லா கண்களை மூடி ரகட்ட ரகல ஜெகல. ஆவியானவருடைய பிரசன்ன ரகேட்ட ரோடரமா லதர கடர துடர ரகட்ட ரோமான ஷகல. பரிசுத்தாவிய அக்கினி இறங்கி வருவதாக. தடைகளை உடைக்கிற, தடைகளை உடைக்கிற ஆவியானவர் இந்த இடத்துல பிரசன்னராக இறங்கி வருவீராக. எல்லா தடைகளை உடைக்கிற ஆவியானவர்
இல்லாத வார்த்தை வெறுமையா இருக்க கூடாது. ஆவியனுடைய வல்லமை, இந்த மகிமா 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 ரே கட்டரப நஷரதெடெரே லேதர மக்கட்டர மனஷகடபல. ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியனுடைய ஆளுகை. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மக்க நன்றி 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 ஆண்டவரே. நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஹalleluya. சங்கீதம் 46 சங்கீதம் 7 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி செய்தியின் தலைப்பு நம்மோடு இருக்கும் தேவன். இந்த உபவாச கூடைகள் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஏசாயா 43 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43 1 வசனம் 2 வசனம், இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன், நீ தண்ணீரலை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பே, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் நினைக்கிற ஆண்டவர் என்னை விட்டு கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்னோடு இல்லை என்று சொல்லி ஒரு கலக்கத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபே ஹல்லேலூயா, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் எங்கே இருக்கிறாரா? எங்கே இருக்கிறாருங்க? நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது ஒரு வெளிப்பாடு உண்டு. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு உண்டுனா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே யாக்கோபை பார்த்து சொல்றேன்னா உன்னோடு கூட இருக்கிறோமான்னு. ஆனால் தாவீது சொல்றார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது இந்த வார்த்தை பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை எடுத்து நம்ம பேசும் பொழுது கர்த்தர் பல காரியங்கள் நமக்கு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமே. சேனைகளின் கர்த்தர் என்னோட சொல்லுங்க, கையை உயர்த்த சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். சொல்ல நல்ல வாய்த்த சொல், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சார், என் குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார், என் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என் ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கு, இந்த ஊழியத்தோடு, இந்த கிறிஸ் டிவி ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சித்து இல்லாமல் எது நடக்காது. ஆமென். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணினா கூட அவர் சித்தம் இருந்ததுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஆமாம் சொல்லுங்களேன். இந்த உபவாச கூடை நடத்துறதுனால அவர் சித்ததுனால தான் இந்த உபவாச கூடை நடக்கிறது. ஆமாம் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு இதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார், நான் இவளோடு கூட இருக்கிறேன், இவளோடு கூட இருக்கிறேன், இவளோடு கூட இருக்கிறேன்னு சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம் சொல்லுங்க. கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் போதுங்க. ஒருவேளை ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நம்ம நம்பரை எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள், நம்ம நம்பரை எல்லாம் மறந்து விடுவார். ஆனால் சேனைகளின் கர்த்தர் யார்? அவர் நம்மை உண்டாக்கினவர். யார் அவர்? அண்டசராஸ்திரம் படைத்தவர். யார் அவர்? நமக்காக இறங்கி வந்தவர். யார் அவர்? நமக்காக மரித்தவர். யார் அவர்? நமக்காக சிலுவை சுமந்தவர். யார் அவர்? நமக்காக உயிர் தந்தவர். இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறாரே. என்ன ஆமென் சொல்றீங்க? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர், உயிரோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே. மத்தேயு 28 அதிகாரம் 20 சொல்லி, சகல நாட்களும் முடிவு பரிந்தோம். யாரோடு கூட இருக்கிறாரா? உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஆதியாகமம் 26 அதிகாரத்தில்
நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாராம்? ஈசாக்கோடு கூட இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. படிங்க. தேசத்தில் விதைத்தான், ஆசீர்வதித்தது நான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையோன் இல்லைங்க, அது 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் காண போறாங்க? யார் பார்க்க போறாங்க? புற ஜாதியில பார்க்க போறாங்க. நமக்கு விரோதமா பேசுறவங்க பார்க்க போறாங்க. நம்ம அழிக்க நினைக்கிறவங்க பார்க்க போறாங்க. நமக்கு பின்னாடி பேசுறவங்க பார்க்க போறாங்க. கர்த்தர் நிச்சயமா இவரோடு கூட இருக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? நாம அடுத்தடுத்த லெவல் ஆண்டவர் கொண்டு போகும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்க குடும்பம் அழிஞ்சு போகுதே நினைச்சு பார்த்தவங்களா, உண்மையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எது தெரியல? அடுத்தடுத்த லெவல், வேற லெவல் உங்க ஊழியம் வாங்க, உங்க குடும்பம் உயர போகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னாங்க. இவர் செஞ்சதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். விதைச்சார், பஞ்ச காலத்தில் 100 மடங்கு வந்தது. ஆமென். குழி தோன்றாரு, தண்ணீர் வரணுன்னு, தண்ணீர் வருது. அடுத்து பிடிக்கிறாங்க. அங்க போய் வேற எங்க போனா, அந்த இடத்த போனா அங்க பல்ல வெட்டுறாரு, அங்க தண்ணீர் வருது. அங்க இடத்துல போனா கிணறு வெட்டினா இன்னொரு இடத்துல தண்ணீர். நிச்சயமா எந்த பக்கம் இவர் எதை வேலை செஞ்சாலும் என்ன வருதுங்க? ஆசீர்வாதமாய் மாறி. நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க சார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையே, இந்த வார்த்தை கேட்கிற இந்த சேனலை பார்க்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மனுஷன் இல்லாமல் போகலாம், உறவுகள் இல்லாமல் போகலாம், நம்புற மனிதன் நம்மோடு கூட இல்லாம போகலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே சிறந்த தெய்வம் அவர்தான். உலகத்திலே கடவுள் உண்டானார். இயேசு வரவரே மெய்யான தெய்வம். அவர்தான் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் ஊழியத்தில் இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. கிதியோனோடு கர்த்தர் இருந்தான். கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்ல, சேம் கிதியோனே நான் உன்னோட இருக்கிறேன்பா. மோசே பார்த்து சொன்னார், மோசே உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிற யோசுவாவே என்று சொல்லு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர், ஒருவேளை நீங்க கலக்கத்தில் இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். எழுந்துரு. ஆமென். காரியத்தை நடப்பி. ஆமென் சொல்லுங்களேன். நான் உன் கூட எழுந்துரு. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நான் நடத்துறேன், கவலைப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இருக்கிறேன். ஆமென். தீர்க்க தரிசனமா சொல்றேன், நான் இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை நிறுத்தல ஆண்டவர் பேசுறான்னு தெரியும். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியான்னு தெரியல. இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் பிரதர். சில வேளை நம்ம உடைஞ்சு போய் இருந்திருப்போம், சோர்ந்து போய் வந்திருப்போம், அடுத்தது என்ன செய்யன்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென், உன் கூட இருக்கிறேன்பா. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவர் என்ன செய்வார் பிரதர் அப்படி என்னக்கன்னா, ஆண்டவர் கிட்ட கேட்ட அவர் சொல்றாரு, நான் உங்களோட இருந்து என்ன செய்வேன்னா, முதல் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். சார், உங்களை காப்பாற்றுவனுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். உங்களை காப்பாற்றுகிற தெய்வம் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்க கூட இருக்கிற சும்மா அப்படியே டிராவல் பண்றதுக்கு இல்லை. ஆமே, உங்க கூட இருந்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறார்.
உன் பிள்ளைகளை காப்பாற்ற விரும்புகிறார், உன் கணவரை காப்பாற்ற விரும்புகிறார். ஆமென். நம்ம லைஃபை காப்பாற்ற விரும்புகிறார், நம்முடைய ஊழியத்தை காப்பாற்ற விரும்புகிறார். எந்த சத்துரும் உள்ள வரக்கூடாதபடி கர்த்தர் பத்திரமாய் நம்மளை பாதுகாக்க காப்பாற்ற விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். யார் என்னை காப்பாற்றுவார்? யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்கு நன்மை செய்வார்? நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன்பா. ஆமென். நான் என்னை நம்பி ஆண்டவர் நம்பி வந்துட்டு யார் என்னை காப்பாற்றுவார்? கர்த்தர் காப்பாற்றுவாரு. ஆமென். கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரு சார். இங்க கர்மேல் அப்போஸ்தலர் சபையில தான் நாங்கள் விசுவாசியை வளர்ந்தோம். நானும் மனோவாலாம் ஒன்னா வளர்ந்தவங்க. நாங்கள் என் தாயாரங்க பாஸ்டம்மா இருக்கிறாங்க, ஜெயமணி ஆசிரியர். நாங்கள் ஒன்னா விசுவாசியாக வளர்ந்தவங்க. 2 பேரும் ஒன்னா பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணாங்க. அவருக்கு ஒரு தரிசனம், ஊழிய தரிசனம் வந்தது, சபை தரிசனம். எனக்கு ஒரு சுவிசேஷ தரிசனம் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் வெளியே எனக்கு 2013 7ஆம் மாதம் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். சின்ன பேட வச்சாரு. அந்த மாதத்தில் 7ஆம் மாதத்தில் பிறக்கிறார். அப்போ தான் சபையை விட்டு வெளியே வர, என்னை நிந்திக்காத ஆள் இல்லை, அவமானப்படுத்தாத ஆள் இல்லை, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஏந்திர என் கை சொன்னாங்க. ஏன்னா அங்கே சம்பளம் வரும். வெளியே வந்த யார் உன்னை காப்பாற்றுவாங்க? 2 பிள்ளை யார் உன்னை காப்பாற்றுவாங்க? யார் உன்னை காப்பாற்றுவாங்க? கஷ்டப்பட போற அப்படின்னாங்க. யார் உனக்கு உதவி செய்வாங்க கேட்டாங்க. சார், என்னை அழைச்சவர் ஆண்டவர், என் கூட இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார் நம்பி சபையை விட்டுட்டு நான் வெளியே வந்தேன். சார், சபையில் யாரும் கிடையாது, பாஸ்டர். ஆண்டவர் சொல்ற வெளியே வான்றாரு, உனக்கு சுவிசேஷ அழைப்பதான் சொல்றாரு ஆண்டவர். என்ன நான் வெளியே தனித்து நிற்கும் போது என்னை கேவலமாய் பேச நிறைய பேர் உண்டு. பிச்சை எடுக்க போறேன், உன் பிள்ளைகளை விட போறேன்னு கேட்டாங்க. என் ஆண்டவர் விட்டுருவாரா? அழைச்சவர் அவர், என் கூட இருக்கிற வாக்கு பண்ணினவர், உன்னை காப்பாற்றும் சொன்னவர் அவர். இன்ன வரைக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். சார், 2 பேரும் ஆண்டவர் 7th டேல படிக்க வைக்கிறார் ஆண்டவர். அவர் தான் பீஸை கட்டுறார் ஆண்டவர். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் இன்னைக்கு நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலருக்கு கொடுக்கும்படியா உதவி செய்யும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் தான் ஆண்டவர். சார், யார் என்னை காப்பாற்றுவார்? இயேசு என்னை காப்பாற்றுவான்னு சொல்லுங்கள். அவர் உயிருள்ள கடவுள். யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு தேடி வருகிறார்களோ, இயேசு நம்பி வர வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். கைவிடப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, யாருமே இல்ல அனாதை போல் நிற்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். ஆமென். நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்றாரு சார். யாருன்னா சொல்லுவாங்களா? யாருன்னா சொல்லுவாங்களா நான் உன்னை காப்பாற்றுறமான்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. யாரும் சொல்லுமோ, அது தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், யாருமே நமக்கு காப்பாத்தன சொல்லவே மாட்டாங்க சார். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கே முடியாத ஒரு நிலைமை. ஆனால் இயேசு சாமி சொல்றாரு, நான் உன்னை காப்பாத்துறேன். நீங்க தைரியமா போலாமா? போலாம் சார். தைரியமா ஊழியம் செய்யலாமா? செய்யலாம் சார். ஒருவேளை ஊழியத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். பிரச்சனை இருக்கும், நெருக்கம் இருக்கும். இன்னில் இருக்கிற ஒவ்வொரு படிகள் நாம் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் முழுமையாய் அவருடைய வார்த்தை கேட்டு முழுமையா நாம் நம்பி வரும் பொழுது நம்மை காப்பாற்றுவதில் இறங்கி கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சார், ஒரு அதிகாரத்தை நான் காட்டுறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இந்த சாரிபாத்து விதவையை கர்த்தர் காப்பாற்றுகிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் இருக்கிறது. நீ எழுந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடினால் ஆறு வற்றி போயிற்று. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு.
உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவர் எழுந்து சாரிபாத் ஊருக்கு போனார். கூப்பிட்டு போகிற பொழுது நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடை மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் அல்லாமல் என்னிடத்தில் நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்த பண்ணுகிறதுக்கு 2 விறகு பிறக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, இந்த சாரிபாத் விதவை பஞ்சத்தை கண்டு எல்லாரும் விட்டு போடிட்டாங்க. இவளும் தம் பிள்ளை மாத்திரம் இருக்கிறார். உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறாரு சார். இந்த 2 ஜீவனும் வாழ்றதை விட செத்து போகலாம். ஏன்னா உறவுகளெல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் பஞ்சத்தை கண்டு எல்லாம் விட்டு போயிட்டாங்க, கணவரும் இல்லை. இந்த சூழ்நிலை தான் இந்த 2 பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே எழுந்திரு, எங்க போ? சாரிபாத் ஊருக்கு போ. சீதோனுக்கு அடுத்த அங்க பாருங்க, நீ சீதோனுக்கு அடுத்து அங்க சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே உன்னை பராமரிக்க முடியும். அங்கே அவனுக்கு அப்ப அப்படி இருந்திருக்கணும். அவங்க எப்படி இருந்திருக்கணுங்க? ஆசீர்வாதமா செழிப்பா இருந்திருக்கணும். ஒரு ஊழியக்கார போஷிக்கணும்னா அப்போ இறைச்சி சகலமும் அங்க இருந்திருக்கணும். அல்லேலூயா. சகலமும் அங்க ஆயத்தமா இருந்திருக்கணும். ஆனால் அங்கே சகலமும் ஆயத்தமா இல்லவே இல்லை. எலியா வார்த்தை கேட்டு எழுந்து புறப்பட்டு போனார். அங்கே போனால் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. சாப்பிட்டு செத்து போகலாம் என்று எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த 2 ஆத்துமா நரகத்துக்கு போக வேண்டியது. சாப்பிட்டு செத்து போனா எங்க போவாங்க? தற்கொலை பண்ண எங்க போவாங்க? நரகம். ஐயா, நரகம். ஆத்துமா நரகத்துக்கு போக போகிறது. கர்த்தருடைய கண்ணோக்கினார், கவனிக்கிறார். காப்பாற்று வழி இல்லாமல் செத்து போகலாம் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற, நான் இனிமே உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ முடிய போகிறது நீ நினைக்கிற, ஆண்டவர் சொல்லி இனிமேதான் உனக்கு ஆரம்பம் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ முடிஞ்சு போச்சு, லைஃப் அவ்வளவுதான் சொல்லி செத்து போகலாம் நினைக்கிறா. எலியாவை கொண்டு கர்த்தர் இனிமேதான் உன் லைஃப்ல ஆரம்பம். ஆமென். இனிமேதான் துவக்கம், இனிமேதான் ஆசீர்வாதம், இனிமேதான் நன்மை, இனிமேதான் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கு என்ன வசனம் சொல்ல பாருங்க, 12-13 வசனம். அவ என்ன சொல்றா? அல்லாமல் நானும் 13 வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போ, உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் சிறிய அடைய எனக்கு பண்ணி கொண்டு வா, பின்பு உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்திலே மழைக்கடல் நாள் மட்டும் பானையில் மாவு செலந்து போவதுமில்லை என்று, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அப்படியே சொற்படியே அவள் செய்தாள். அவளும் இவளும் வீட்டாரும். ஆமென். இவளை மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் திடீர்னு எங்கே வந்துட்டாங்க? சொந்தக்கார் வந்துட்டாங்க சார். அல்லேலூயா.
உங்களை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லைங்க, உங்களை காப்பாற்றி நீங்கள் பிறரை காப்பாற்றுற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உங்களை காப்பாற்றுற அவர், நீங்கள் பிறரை காப்பாற்றுற வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறீங்க. பிறரை கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆமென். யார் என்னை காப்பாற்றுவான் ஏங்கி நிற்கும் பொழுது கர்த்தர் இந்த சாரிபாத் உயிரை காப்பாற்றினார். அவளுடைய மகளை உயிரை காப்பாற்றினார். அவளுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்தாள். என்னையும் மாமும் நிரம்பி வழியே செய்தார். உண்மையிலே கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆச்சரியமான தெய்வம். இவள் ஜெபம் பண்ணாளா? இவங்க ஜெபம் பண்ணாங்களா? இல்லை. கூப்பிட்டாங்களா? இல்லை. உபவாசம் போட்டாங்களா? இல்லை. கண்ணீர் வெடிச்சாங்களா? இல்லை. எதுவுமே செய்யல. ஆனால் கர்த்தர் அவளை காப்பாற்ற நினைத்து தன் உயிரை, தன் ஜீவனை, அவங்க 2 பேரும் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி வாழ வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? சார், கூப்பிடாத சாரிபாத் விதவை காப்பாற்றுவாரானால் நம்ம கூப்பிடுறோம். இயேசுவுக்காய் வாழ்கிறோம். இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்கிறோம். அவர் கூப்பிட்டார், வந்துட்டோம். நம்மளை கை விட்டுருவாரா? விட மாட்டார். சார், இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை காப்பாற்றுவார் ஆண்டவர். கர்த்தர் நடத்துவார். தேவைகளை சந்திப்பார். பல இடத்துல நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாசலை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சில வாசலை திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரத்தில் டிவியில் சேனலில் ஒரு கனெக்ட் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அது கொண்ட லட்சக்கணக்கான பணங்களை கர்த்தர் வாசலை திறப்பார். ஏசு நாமத்தினால் சொல்கிறேன், இந்த ஊழி இன்னும் மகிமையாக மாறும். உண்மையும் உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை கூட இருக்கிறேன் அவர் சொல்லிட்டா போதும். சார், நான் இருக்கிற இந்த ஊழியத்தில், நான் இருக்கிற இந்த சேனல், டிவி சேனல்ல. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. கர்த்தர் நான் கூட இருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. பிரதர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி நடத்துவேன்றதை விட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அவர்கிட்ட விட்டுருங்க. ஆமென். இந்த சேனல், அந்த ஊழியத்தை அவர்கிட்ட கொடுங்க. அவர் பார்த்துக்குவாரு. நம்ம மாம்சத்தினால் ஒன்றும் செய்ய நம்மளால ஒன்றும் முடியாது. என்னென்னவோ செய்வோம், என்னென்ன பண்ணுவோம், ஒரு வேலையும் ஆகாது. அவர்கிட்ட, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க தான் அழைச்சிங்க, நீங்க தான் நடத்துவீங்க, அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவர் நடத்துகிற வழியே வேற. ஆமென். இந்த ஊழியத்தை எப்படி வெளியே கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். எப்போது சேனல் வெளியே கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், இப்ப மறைக்கப்பட்டது போல இருக்கலாம், இது ஒரு காலம். ஆமென். இது வெளியே கொண்டு வர ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் கூட இருந்தது செய்ய போறாரு. அல்லேலூயா. அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆமென். கதவை திறக்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மிகப்பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை காப்பாற்றுவதில் அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னொரு இது கூட காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆகாரு அங்கே குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை, காப்பாற்றுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. 18ஆம் அதிகாரம். அம்பு பாயும் தொலைவிலே ஆதியாகமத்துக்கு நேராய் கொஞ்சம் தண்ணீரும். 21ஆம் அதிகாரம். ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து அப்பத்தை எடுத்து ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளை மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெர்சேபாய் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்து தண்ணீர் செலவந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே வைத்துவிட்டு, பிள்ளை சாகுகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் சத்தமிட்டு அழதான். நம்பினாள். யாரைங்க? ஆகாரு. யாரை நம்பினாள்? ஆபிரகாமை நம்பினாள். பெரிய மனுஷன் அவர், செழிப்பான ஒரு மனிதர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர். ஆனால்
அவராலே கைவிடப்பட்ட நிலைமையில தனித்து விடப்பட்டவளாக அவளும் பிள்ளையும் தனித்து விடப்பட்ட நிலைமையில் மாறினது. அவர் கொடுத்தது என்னங்க? ஒரு துருத்தி பை தண்ணீர், தோல் பை தண்ணீர் கொடுத்தாரு சார். ஆபிரகாம் எவ்வளவு கொடுக்க முடியும்? அவ்வளவுதான் கொடுக்க முடியும். மனுஷன் எவ்வளவு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் தான் கொடுப்பாங்க சார். நிறைவா யார் தருவாங்கன்னா கர்த்தர் மட்டும் தான் தருவாரு. ஆமே, நம்மளை காப்பாற்றுகிறவர் தான் கொடுக்கிறவங்க. மனுஷன் எல்லாம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஆமே, சில இடங்கள்லாம் நம்ம போகும்போது நம்ம ஊழியம் செய்கிறத நான் சொல்கிறேன், அவங்க கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. அது பெருசு இல்லை நமக்கு. ஆனால் அது பொருட்டாமல் நின்றது கிடையாது, கிடைக்குமான்னு போகிறது கிடையாது. ஆனால் அதை விட்டு நம்ம எதிர்பார்த்தும் போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதே இல்லை, அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அதை விட யார் அதிகமாக தருவாங்க? கர்த்தர் அதிகமாக தருவார் சார். ஏன்னா கூட இருக்கிறவர் அவர் தான், நம்ம காப்பாற்ற நினைக்கிறவர் அவர் தான். நம்ம காப்பாற்ற நம்ம தேவை எவ்வளோன்னு யார் அறியுதுங்க? கர்த்தர் தாங்க அறிஞ்சிருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆமே, தெரிஞ்சா கூட எவ்வளோ தேவைங்க நிறைய கொடுங்க அவனுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார் நம்ம தேவை எவ்வளவோ அவ்வளோ கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறவர். ஆபிரகாம் முடிஞ்சது எவ்வளோ? ஒரு பை தண்ணீர். ஆனால் அது தீந்து போன உடனே அவ்வளோதான், அவள் இவ்வளோ நினச்சிட்டா செத்து போக போகிறான் என் பிள்ளை. அதை பார்க்க முடியல. அம்பு பாயும் தொலைப்பை சத்தமிட்டு கதறி அழுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் சில மனுஷங்க அவ்வளோதான், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் சோர்ந்து போகிறோம். கதவை அடிச்சோடனே என்னடா இவங்க நம்பணுமே, இவங்களே கதை அடிச்சிட்டாங்களே, அவ்வளோதான், இனி சோர்ஸ் எங்கே, சோர்ஸ் என்ன பண்ண முடியும் தெரியலையே என்ன சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் சார். மனுஷவங்கெல்லாம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, திடீர்னு கதை அடிப்பாங்க, திடீர்னு இல்லைன்னுவாங்க, உன்னை தெரியாதுன்னுவாங்க, அவ்வளோ மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் நடக்கும். ஏன்னா மனுஷ சுபாவம் அப்படி, மனுஷனுடைய சுபாவம் அப்படி. அவங்களாம் அவ்வளோதான், கதை மூடிடுவாங்க, இல்லைன்னுவாங்க, வராதுன்னுவாங்க, தெரியாதுன்னுவாங்க, என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொல்லுவாங்க. இதுதான் மனுஷனுடைய சுபாவமே. அழைச்சவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நீ வா, நான் உன்னை காப்பாற்றுறேன்பா. சார், இந்த ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில் 3 லட்சத்துக்கு மேலே கடன், 1.5 லட்ச ரூபா கடன் 8 லட்ச ரூபா மாறினுது. 1.5 லட்ச ரூபா கடன் 8 லட்ச ரூபா மாறினுது. நிறைய பேர் கொடுக்குற ஹெல்ப்னு சொன்னவங்கலாம் இல்லைன்னுட்டாங்க. அதை பற்றி நம்ம கவலையப்படலை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னேன், நான் காப்பாற்றுறேன்பா உன்னை, அந்த கடத்திலேருந்து நான் உன்னை மீட்டு எடுக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். சார், இதே கரத்தினால அவர் உன் கரத்தினாலே முடியினார். அதே மாதிரி தான் செஞ்சார். அவர் கொடுத்தாரு, காணிக்கைகள் கொடுத்தாரு. அழகாக ஒரு சீட்டு போட்டோம், அது எடுத்து அழகாக அந்த கடத்தை அடித்து ஃபினிஷிங் பண்ணி அந்த வாங்கி மற்றும் பொருள், அந்த பொருளை கொடுத்துட்டோம். எவ்வளோ நல்லவர் இருக்கிறாரா? ஏன்னா சபை விட்டு வான்னு சொன்னவர் ஆண்டவர் அவர் தான். நானும் மனவும் ஒரே சபையில் வளர்ந்து ஒரே விசுவாசியாக இருந்து பாஸ்டர் அவரானார். நான் சுவிசேஷகராக வெளியே வரேன், அவர் பாஸ்டர் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணார். நான் சுவிசேஷகனாக வெளியே நிற்கும்போது, தனித்து நிற்கும் பொழுது யார் எனக்கு உதவி செய்வார்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டு சொல்ல, நான் உன்னை காப்பாற்ற நிறைய குடும்பங்களை கர்த்தர் எழுப்பினார். நிறைய குடும்பங்களை கர்த்தர் எழுப்பினார். இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் தான் நம்மை நடத்துகிறவர். அவர் தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் நம்ம வழிகாட்டி, அவர் தான் நமக்கு எல்லாம். இயேசு தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்கு வழி நடத்துகிறவர், அவர் தான் நம்மை போஷிக்கிறவர், அவர் தான் நம்மை தாங்குகிறவர், அவர் தான் நம்மை நடத்துகிறவர். அவரை மட்டும்தான் எல்லாம் நமக்கு. ஆமே, சாமி மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும், அவர் என்னை காப்பாற்றுவார் சார். அல்லேலூயா. படை தேவையில்லை நமக்கு, படைகள் தேவையில்லை. யார் தேவை? யார் தேவைன்றீங்க? ஒரு ஆள் போதும், அந்த தெய்வம் போதும். இயேசு சாமி தெய்வம் போதும் நமக்கு. இந்த தெய்வம் யார் கூடலாம் இருக்கிறாரோ, கடத்தில் நீங்கள் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு சாமி எந்த மனுஷனோடு கூட இருக்கிறாரோ அந்த குடும்பத்தையும் அந்த மனிதனையும் காப்பாற்ற இயேசு சாமி வல்லவராயிருக்கிறாரு. கைவிடவே அவருக்கு தெரியாது.
எந்த மனுஷனை மறக்க தெரியாத அவருக்கு இல்லைன்னு சொல்ற தெய்வம் அவர் அல்ல. நீ இது கொடுத்தான அதை செய்வன் சொல்ற தெய்வம் அல்ல அவர். நீ எதுவுமே கொடுக்க தேவையில்ல, ஏசப்பா என்று சொல்லி நோக்கி கூப்பிட்டால் போதும். நீ எங்க கூட இருக்கிறீங்களாமே நீங்க சொன்னால் போதும். நீ தான் கடவுளாமே நீங்க சொன்னால் போதும். அவர்தான் உயிருள்ள கடவுள். அந்த கடவுள் ஒவ்வொரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் எல்லா சூழ்நிலையும் இயேசுசாமி ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தின் ஊழியத்தை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆபரால் முடிந்தது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டான். தேவ தூதமானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை மேலெடுக்கிறது நீ எழுந்து பிள்ளை எடுத்து தேவன் அவளுடைய கண்களை திறந்தாள். அப்போது தண்ணீர் துறவை கண்டு. அல்லேலூயா. சார், ஆபரால் முடிந்தது கொஞ்சம். தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அல்லவா, ஒரு துறவை உண்டாக்கினார். அப்ப எனக்கு ஒரு துறவு வேணும் கேட்டாங்களா? ஆகார் எனக்கு ஒரு துறவு உண்டு பண்ணுவ கேட்டாங்களா? இல்லவே இல்லை. அவளுக்கு கொஞ்சம் பிள்ளைக்கு தண்ணி இருந்தா போதும் எதிர்பார்த்தான். சாகாம உயிர் பிழைச்சா போதும் நினைச்சான். ஆனா இவரோ என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு துறவை ஆகாருக்கு உண்டு பண்ணினார். ஆமென். தண்ணீரை இன்று வரைக்கும் அந்த துறவு தண்ணீர் இருக்கு. ஆமென். ஆகாருக்கு உண்டு பண்ண துறவு தண்ணீர் இன்று வரைக்கும் இருக்கு சார். துபாயில் இருக்குது. ஆமென். ஜம்ஜம் என்ற இடத்துல இருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு 8-6 லிட்டர் தண்ணீர் எடுக்கிறாங்க. வந்து கொண்டே இருக்கான், தண்ணீர் வந்துட்டே இருக்கான். கொடுத்தவர் எடுக்க தெரியாது. ஆமென். கொடுத்தவருக்கு எடுக்கவும் நிறுத்தவும் தெரியாது. எடுத்து கொடுத்துட்டாருன்னா கொடுத்ததுதான். அந்த தண்ணீர் வந்துட்டே இருக்கு சார். சார், உங்க ஊழியத்தில் உங்க லைஃப்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறார் நினைக்கிற ஆண்டவர். அதனால தான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுன்றீங்க? சார், உங்களுக்கு மனுஷனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது, அது பத்தல நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்க ஊழியத்துல ஒரு துறவை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணல, துறவை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வேற லெவல். ஆமென் சொல்லுங்களேன். வேற லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுவார். ஒரு துறவை உங்களுக்காக உண்டு பண்ண போகிறார். ஆகாருக்காக ஒரு துறவை உண்டு பண்ணது கர்த்தர் உங்களுக்காக பண துறவை உண்டு பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணார்னா அது வற்றவே வற்றாது. ஐயா, போதும் என்ற அளவுக்கு போதுமானது கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஆச்சரியமான தெய்வம் சார். அவள் எதுவுமே எதிர்பார்க்கல. உயிரோடு இருந்தால் போதும் நினைச்சா. என் பிள்ளை உயிரோடு வேணும் எதிர்பார்த்தான். ஆனால் அவர் அப்படி சொல்லல. உயிரும் காப்பாற்றினார், துறவும் உண்டு பண்ணினார். அடுத்தது ஒரு காரியத்தை சொல்ற, பெரிய ஜாதியாக்கவே. சார், கர்த்தர் ஆகாரோடு கூட இருந்தார். இது ஒரு பெரிய சாட்சி சார். ஆமென் சொல்லுங்களேன். பெரிய ஜாதியாக்கவன் கர்த்தர் வாக்கு பண்ணினார். பெரிய ஜாதி ஆகினாங்களா? இன்னைக்கு அவங்களுடைய பண்டிகை சொன்னவர் செஞ்சு முடிச்சாரு சார். அன்னைக்கு ஆபராமல கைவிடப்பட்டவங்க இன்னைக்கு கோடி கோடியா இருக்கிறாங்க சார். லட்சக்கணக்கான இருக்கிறாங்க சார். பெருக பண்ணுவேன் சொன்னாரு. ஆமே, பெரிய ஜாதியாக்கும் வாக்கு பண்ணினார்னா சொல்லிட்டார்னா நடக்கும் சார். இந்த ஊழியம் பெருகும். இதான் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு. நான் உன் கூட இருந்து இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். எல்லா விதத்துல வாசல திறப்பாரு சார். காலம் போகலாம், அவருக்கு காலங்கள் பெருசு இல்ல. 1000 வருஷம் ஒரு நாள், 1000 வருஷம் போல. அப்போ நமக்கு என்ன வரல? இன்னும் ஒரு நாள் வரல சார். நம்ம நினைக்கிறோம், ஐயோ வயசாகாது, காலம் போகுது. இல்லை இல்லை இல்லை,
கர்த்தர் சொல்றாரு, உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறார். நீங்க அடுத்த லெவல்ல கொண்டு போக போகிறார். ஒரு லேண்டில் நீங்க போய் நிற்பீங்க சார். ஒரு அந்த லேண்டில் நல்ல சேனல், டிவி சேனலில் கர்த்தர் கட்டுமுடிய கிரியை செய்வார் சார். உங்கள் உண்மையும் உத்தமத்தை அவர் பார்த்திருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஐயா, நீங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு பெரிய ஜாதியாக்குவே என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். உங்க கூட இருந்து கர்த்தர் என்ன சார் செய்வார்? உங்களை காப்பாற்றி உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களுக்கு ஒரு வற்றாத நீரூற்றை உண்டு பண்ண போறாரு. இன்னைக்கு 4 பேரா இருக்கலாம். நாட்கள் வரும், பெருக்கத்தை தேவன் தருவார். பெருக்கத்தையும் கர்த்தர் தருவார். அது ஆச்சரியமான காரியங்களா இருக்கும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சரி, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு இருந்து என்ன செய்வாரு? உங்களை ஒரே விஷயத்தை நான் சொல்றேன், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தர் உங்க ஊழியத்தை காப்பாற்ற போகிறார். உங்க குடும்பத்தை காப்பாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்க ஊழியத்தை, எங்க குடும்பத்தை, எங்க வேலையை, எங்க பிஸ்னஸை எல்லா விதத்திலிருந்து காப்பாற்றி பெருக செய்து ஒரு நீரூற்றை உண்டு பண்ண போகிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. ஆண்டவரே, ஒரு நாளும் கைவிடாதவர், கரம் பிடித்தவர், கைவிடவே மாட்டீங்க ஆண்டவர். நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கிரைஸ் டிவியை நான் பிளஸ் பண்றேன்பா. பெரிய ஜாதி ஆக்க போகிறீர். இவங்களுக்கு ஒரு வற்றாத நீரூற்று உண்டு பண்ண போறீங்க ஆண்டவரே. ஒரு நீரூற்று உண்டாக போகுது. நீரூற்று உண்டு பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. ரக்கட்ட ரமனஷல. இது ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்க போகிறது. மறைக்கப்பட்டதை வெளியரங்கமாக்க போகிறீர். எண்ணி முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஊழியத்தை முற்றிலும் பொறுப்பெடுத்துள்ளோம். சிஸ்டையும் குழந்தையும் ஊழியத்தையும் எல்லாரும் நீங்க ஆசீர்வதி கனம் பண்ணுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் வல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சந்தோஷம் வந்திருக்கிற எல்லாருடைய என்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த பீட்டர் அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் கர்த்தரிடத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் கிறிஸ்டின் ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.